بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாடெங்கும் பெரிய ஒரு கொந்தளிப்பு, பெரிய ஒரு பரபரப்பு. தலைநகர் கொழுந்துவிட்டு எரிகின்றது. இந்தியாவினுடைய தலைநகர் டெல்லி கொழுந்துவிட்டு எரிகின்றது. நேற்றைய தினம் கர்நாடக மாநிலம் மங்களூரிலே 2 முஸ்லீம் சகோதரர்கள் சிஏஏக்கு எதிராக நடத்திய குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். உத்தரப்பிரதேசத்திலும் அதுபோன்று ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த கட்டத்தில் நாமோ இந்த சட்டங்களை பற்றி என்ன தெரிந்திருக்கிறோம்? ஒரு ஜும்மா உரை என்பது வெறுமனே 5 நேரம் தொழுகையை பற்றி சொல்வது, ஜக்காத்தை பற்றி சொல்வது, நோன்பை பற்றி சொல்வது, ஹஜ்ஜை பற்றி சொல்வது என்பது மட்டும் கிடையாது. மக்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை, சமுதாயம் சந்திக்கக்கூடிய சோதனைகளை, அதற்கு வர இருக்கக்கூடிய ஆபத்துக்களை விளக்குவது ஒரு ஜும்மாவுடைய உரையின் முக்கிய நோக்கமாகும். அல்லாஹ் குர்ஆனில் ஒஹுது ஹிதரக்கும், நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து என்னவென்று தெரிந்து நீங்கள் அதில் உங்களுக்கு ஒரு தற்காப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்கின்றது. இப்போது சிஏபி என்று சொல்லப்பட்டது. இதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சிஏபி என்றால் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில்லு, குடியுரிமை திருத்த மசோதா. மசோதாவுக்கும் ஆங்கிலத்தில் பில் என்று சொல்வார்கள். நாடாளுமன்றத்திலும் அதை போன்று ராஜ்யசபாவிலும் 2 அவைகளிலும் அது தாக்கல் செய்யப்பட்டு சட்ட வடிவாக ஆகிவிட்டது. அதனால் இனிமேல் அதற்கு என்ன பெயர் என்றால் சிஏஏ, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், குடியுரிமை திருத்த சட்டம் என்று ஆகிவிட்டது. இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நாம் தெரிஞ்சு வைத்திருக்க வேண்டும். ஒரு மூமினாக இருக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில், அதிலும் குறிப்பாக இந்தியாவில் ஏமாளியாக இருந்து விடக்கூடாது. அதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம். அதனால் இந்த ஜும்மாவில் அதை நாம் சொல்லுவோம். அதோடு இன்னொரு நோக்கமும் இருக்கின்றது. என்ன நோக்கம் என்றால், இன்ஷா அல்லாஹ் 28ஆம் தேதி சனிக்கிழமை அன்று சென்னையில் காலை 10 மணி அளவில் கவர்னர் மாளிகையை நோக்கி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஒரு பேரணியை நடத்த இருக்கின்றது. சமுதாயத்தில் உள்ளவர்கள், அது அல்லாஹ்வுடைய தூதர், இதாவது போராட்டம், ஜனநாயகத்தினுடைய அடிப்படையில் கொஞ்சம் பொருளாதாரத்தை செலவு செய்து இதில் நாம் கலந்து கொள்ள போகின்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் பார்க்கும்போது, அப்போது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போரை முடித்துவிட்டு வந்து, அஹ்ஸாப் என்கிற போர் பெரிய போர், முஸ்லிம்களை ஒரே அடியாக அழித்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒட்டுமொத்த அரபு உலகமும், அன்றைக்கு உள்ள அத்தனை ஆதிக்க சக்திகளும் எழுந்து கிளம்பி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மதீனாவை அழித்து விட வேண்டும் என்று வந்திருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை கொடுத்து காப்பாற்றி விட்டான். அந்த போரை முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அடுத்த ஒரு போர் வருகின்றது. அப்போ இது வல்லாத்த சிலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நிற்கின்றார்கள். அவங்களுடைய தோற்றம் புழுதி அடைந்து போய் இருக்கிறது.
அவங்க மேலே புழுதி படிந்திருக்கின்றது. வந்து நிற்கிறாங்க. என்னவென்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க. இந்தா இருக்கின்றார்கள் பனு குறைலா. அவர்கள் மதீனாவில் இருந்தே இஸ்லாத்திற்கு எதிரான அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் கிளம்புங்கள் என்று சொன்ன உடனே யாரும் சளைக்கவில்லை, சடையவில்லை, உடனே கிளம்பி போகிறாங்க. இப்போது இது ஒரு போர். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தால் முஸ்லீம்கள் இப்போதானே வந்து உட்கார்ந்துருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய இடத்திலும் பதில் சொல்ல முடியாது, அல்லாஹ்விடத்திலும் பதில் சொல்ல முடியாது, அவங்களுடைய தூதரிடத்திலும் பதில் சொல்ல முடியாது. சொன்னால் அவர்கள் மூமின் கிடையாது. அப்போ அது மாதிரியான இன்றைக்கு ஒரு சூழல், கடுமையான ஒரு சோதனையை சமுதாயம் எதிர்நோக்கி கொண்டு இருக்கின்றது. அதனால் நடத்த இருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சமுதாய மக்கள் அத்தனை பேர்களும் கலந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு கொண்டு வந்து இந்த நாட்டை சங் பரிவார் சக்திகள் தள்ளிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு நிலை. அப்போ அதனால் நாமும் சுதாரிப்பாக இருக்க வேண்டும். இப்போது நாடாளுமன்றத்திலையும் ராஜ்யசபாவிலையும் தாக்கல் செய்திருக்கக்கூடிய அமுலுக்கு வர இருக்கக்கூடிய அந்த சட்டம் அது என்ன சொல்கின்றது என்று நாம் பார்க்க வேண்டும். குடியுரிமை திருத்த சட்டம் என்று கொண்டு வந்திருக்கிறாங்க. முதல்ல குடியுரிமை எப்படி ஒரு நாட்டில் வழங்கப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நாட்டிலையும் பல விதமாக வழங்குறாங்க. இந்தியாவில் எந்த பகுதியில் யார் பிறந்திருந்தாலும், ஆணோ பெண்ணோ, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அத்தனை பேருக்கும் குடியுரிமை வழங்கப்பட்டது. 1950 1987 வரைக்கும் இந்தியாவில் அப்படி தான் சொல்கின்றது. 1955ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் என்ன சொல்கின்றது என்றால், இந்தியாவில் எந்த பகுதியில் யார் பிறந்திருந்தாலும், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், பாரிசியாக இருக்கலாம், பௌத்தராக இருக்கலாம், ஜெயினர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் என்று அந்த சட்டம் சொல்கின்றது. அந்த அடிப்படையில் 1950 இருந்து 87 வரைக்கும் இந்தியாவில் எந்த பகுதியில், இதற்கு லத்தீன் மொழியில், இது ஆங்கிலத்தில் இப்படி தான் புழங்குறாங்க. அதற்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஈசோலி, மண்ணில் பிறந்ததனுடைய அடிப்படையில் அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படுகின்றது. 87 ஒரு திருத்தத்தை கொண்டு வர்றான். ஈசோலி என்றால் ஒரு நாட்டில் எங்கே பிறந்திருக்கிறானோ மண்ணினுடைய அடிப்படையில். அதற்கடுத்து ஜங்கிவிஸ் என்று ஒரு நிலையை கொண்டு வர்றான். இரத்த அடிப்படையில் குடியுரிமை கொடுக்கிறது. 1987 இருந்து எப்படி கொண்டு வர்றான்னா, பெற்றோர்களில் ஒருவர் இந்தியராக இருக்க வேண்டும். இதுதான் திருத்தம். 87 ஒரு திருத்தம். 92 ஒரு திருத்தத்தை கொண்டு வர்றான். அதில் என்ன சொல்கிறான், பெற்றோர்கள் என்று பெற்றோரில் ஒருவர்னு சொன்னோம் இல்லை, அதில் ஆணை மட்டும்தான் குறிச்சிச்சு, தாயையும் சேர்த்துக் கொள்கிறோம் என்று 1992 கொண்டு வந்த திருத்தம் சொல்கின்றது. அதனால் தாயும் தந்தையும் இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும். இப்போ நான் ஒரு இந்தியன் என்ற அடிப்படையில் குடியுரிமை கேட்க வேண்டும் என்றால், என்னுடைய தகப்பனார் இந்தியராக இருக்க வேண்டும், என்னுடைய தாய் இந்தியராக இருக்க வேண்டும். 87க்கு முந்தி. சரி, அதற்கடுத்து 2004 ஒரு திருத்தத்தை கொண்டு வர்றான். அந்த திருத்தம் என்ன சொல்கின்றது, தாய் தந்தையர்களில் 2 பேர்களில் ஒருவர் சட்ட விரோதமாக இந்தியாவில் குடியிருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் எனக்கு குடியுரிமை கிடைக்காது. தாய் தந்தையர்கள் 2 பேர்களில் யாரேனும் ஒருவர் சட்ட விரோதமாக இலங்கையிலிருந்து வந்திருக்கலாம், பர்மாவிலிருந்து வந்திருக்கலாம், அப்படி வந்திருக்கக்கூடிய என்னுடைய பெற்றோர்கள் இல்லை ஒருவர் சட்டபூர்வமாக வந்திருக்க வேண்டும். அவங்களுக்கு அந்த நாட்டிலிருந்து வந்து இந்தியாவில் விசா வாங்கியிருக்கணும். அவங்க இந்த நாட்டில் அவங்களுக்கு உண்டான அந்த நமக்கு அதாவது ஆதார் ஐடி, ரேஷன் கார்டு, இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ இதெல்லாம் வாங்கி பெற்றிருந்தால் இவர்கள் சட்டபூர்வமாக உள்ளவர்கள். அப்படி ஓவர் ஸ்டேயிலே உட்காந்துட்டாங்க, விசா எடுத்துகிட்டு வர்றாங்க இந்தியாவில், அவர்களுக்கு 1 மாதம் தான் கொடுக்குறான், அப்படியே உட்காந்துட்டாங்க, அரசாங்கத்துக்கு தெரிவிக்கல, சட்டவிரோத வந்தேரி குடியேறி என்று ஆகிவிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டான். இப்போது என்ன சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறான்னா, இதுதான் ரொம்ப கவனிக்கத்தக்கது.
இப்போது கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் இந்தியாவில் பாகிஸ்தானில் இருந்து, பங்களாதேஷில் இருந்து, வங்க தேசம் சொல்லுவாங்க, பங்களா தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க, வங்க தேசத்தில் இருந்து, ஆப்கானிஸ்தானில் இருந்து மத ரீதியாக துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் இந்தியாவிற்கு வந்து தங்கியிருந்தால், ஏற்கனவே உள்ள ஒரு சட்டம் என்ன தெரியுமா? யாராக இருந்தாலும், முஸ்லீமாக இருக்கட்டும் அல்லது இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்துவராக இருக்கட்டும், அண்டை நாடுகளில் இருந்தோ அயல் நாடுகளில் இருந்தோ வந்தவர்கள் 11 வருஷம் தங்கிட்டா அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்துருவாங்க. 11 வருஷம் தங்கியிருக்கணும். அப்படி தங்கியிருந்தா நான் குடியுரிமை கேட்டால் எனக்கு தந்துடுவாங்க. இப்போ என்ன செய்கிறான்னா, இந்த நாடுகளில் இருந்து குறிப்பாக நான் குறிப்பிட்டேன்னா 3 நாடுகள், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்த 3 நாடுகளில் இருந்து இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், பாரிசிகள், அதேபோல் ஜெயினர்கள், இந்த மாதிரியான மக்கள், அங்கிருந்து சீக்கியர்கள், இவர்கள் வந்தார்கள் என்றால் இவர்களுக்கு 5 வருஷம் இருந்தால் போதும், சட்டவிரோதமாக குடியிருந்தாலும் அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்படும். முஸ்லீமோ 11 வருஷம் காட்டணும். வித்தியாசம் புரியுதா? ஒருத்தன் பாகிஸ்தானில் இருந்து வந்திருக்கிறான், அதே போல் மற்ற நாடுகளில் இருந்து வந்திருக்கிறான். இந்த நாடுகளில் இருந்து வந்தால் ஏற்கனவே உள்ள சட்டம் 11 வருஷம் இருந்தால் கொடுக்கலாம். இப்போ என்னென்னா, இந்த 5 வருஷம் என்று கொண்டு வந்து இதில் முஸ்லீம்களாக இருந்தால் கிடையாது என்று சொல்லிவிடுகிறான். எவ்வளோ பெரிய அநியாயம்னு பாருங்கள். இதைத்தான் நாமோ எதிர்க்கிறோம். இதைத்தான் CAA என்று சொல்கின்றது. 1955 சட்டத்தினுடைய அடிப்படையில் 11 வருஷம் இருந்தால் போதும் என்று சட்டம் கூறுகின்றது. 1955 வருஷ சட்டம். இப்போ என்ன செய்துட்டானா, இந்த 3 நாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக குடியேறி வந்துவிட்டால் முஸ்லீமாக இருக்கக்கூடாது. முஸ்லீமை தவிர்த்து உள்ள இந்த 6 இனத்தவர்கள் 5 வருஷம் இருந்தால் போதும் அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் என்பதுதான் சட்டத்தினுடைய திருத்தம். இப்போ நாம் நினைக்கலாம், இதில் என்ன நமக்கு என்ன பாதிப்பு? ஒன்றும் இல்லையா? கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்க போகிறான், அதே போல் இந்துக்களுக்கு கொடுக்க போகிறான், அதே போல் பௌத்தர்களுக்கு கொடுக்க போகிறான், பாரிசிகளுக்கு கொடுக்க போகிறான், ஜெயினர்களுக்கு கொடுக்க போகிறான், சீக்கியர்களுக்கு கொடுக்க போகிறான். இதில் நமக்கு என்ன? அமித்ஷா நாடாளுமன்றத்தில் அதான் சொல்கிறார். என்ன சொல்கிறாப்புல? இந்த சட்டத்தில் முஸ்லிம் என்ற ஒரு வார்த்தை வருகிறதா பாருங்கள் என்று கேட்கின்றார். இங்கே தான் நாம் கவனிக்கணும். இந்த சட்டத்தை, அதாவது பொதுவாக இந்த சட்டத்தை மட்டும் அமித்ஷா சொல்லியிருந்தால் நாம் ஒன்றும் பெருசாக எதிர்க்க மாட்டோம், மற்றவர்களும் எதிர்க்க மாட்டார்கள். இப்போ அவன் என்ன செய்கிறான்னா, NRC என்று ஒன்றை நான் கொண்டு வருவேன். NRCன்னு சொல்லுவாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. NRIC என்றும் சொல்வார்கள், நேஷனல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிட்டிசன்ஸ், இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு சேர்த்துட்டா NRIC என்று வந்துவிடும். இப்போ இந்த சட்டம் நம்மை பாதிக்க இருக்கின்றது. NRCயை வந்து சொல்லலைன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. NRCயை சொல்கிறான். NRCயில் வந்து என்ன என்று பார்க்கும்போது, இந்த CAA என்ற சட்டம் இருக்கின்றது, குடியுரிமை திருத்த சட்டம். இது பூரம் சேர்க்கிறது, அல்றது. NRC என்று சொன்னால் தள்ளுறது. எப்படி? ரோஹிங்கியா முஸ்லீம்கள் கிட்டத்தட்ட வங்க தேசத்தில் மட்டும் 11 லட்சம் மக்கள் இன்றைக்கு வங்க தேசத்தில் போய் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. இந்தியாவிலையும் கொஞ்சம் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. அவங்கள அனுப்ப போகிறேன்னு சொல்கிறான். மற்ற நாடுகள் நம்பி அப்படி சிதறி போய் சேர்ந்துருக்காங்க. அப்போ ஒரு பெரிய அளவில் வெளியேறினார்கள். அதற்கு அடிப்படை காரணம் என்னன்னு தெரியுமா? 1982 பர்மாவில் ஒரு சட்டத்தை கொண்டு வர்றான். அதுதான் குடியுரிமை சட்டம். அந்த சட்டத்தில் என்ன சொல்கிறான்னா, உனக்கு ரெக்கார்டு இருக்கணும். எப்படி ரெக்கார்டு இருக்க வேண்டும் என்றால் 1823 இருந்து உனக்கு ரெக்கார்டு இருக்கணும் அப்படிங்கிறான். இப்படி சொன்னதில் அடி வாங்கிய மக்கள் தான் ரோஹிங்கியா முஸ்லீம்கள். இன்றைக்கு ஸ்டேட்லெஸ், அவர்களுக்கு மாநிலத்தில் எந்த விதமான உரிமையும் கிடையாது. பர்மாவில் எந்த விதமான உரிமையும் கிடையாது. அதாவது நாம் சொத்துக்கள் வாங்கி வச்சுருப்போம், அது 1 லட்சத்தில் இருந்து
1 கோடி வரைக்கும் இருக்கலாம், 10 கோடி வரைக்கும் இருக்கலாம். அந்த சொத்தை அப்படியே எடுத்துக்கிடுவான். பேச்சுரிமை கிடையாது, கருத்துரிமை கிடையாது. அனாதைகள், அதை விடும் கேடு கெட்டவர்கள். சாவார்கர் அதைத்தான் சொல்லி இருந்தான். இந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் இரண்டாந்தர குடிமக்களாக ஆக்க வேண்டும் என்பதுதான் சார்வார்கருடைய நிலைப்பாடு. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாடு சென்று கொண்டு இருக்கின்றது. அப்போ நீங்கள் பார்த்துக்கிறோம், இந்த சட்டத்தை பற்றி நாம் விழிப்புணர்வு கொள்ளவில்லை என்றால் இது மாதிரியான ஒரு பாதிப்பை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதை போல் ஜெர்மனியில் 1935 அடோல்ஃப் ஹிட்லரு, நாஜியினுடைய அரசாங்கம், அவன் ஒரு சட்டத்தை கொண்டு வர்றான். இந்த நாட்டில் உள்ள குடிமகள், இந்த நாட்டில் உள்ள ஜெர்மனி இனத்தை சார்ந்தவர்கள், அவர்களுடைய இரத்தம் ஓடக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் குடியுரிமை என்று கொண்டு வந்து அங்கே குடியிருந்த யூதர்களை வெளியே தள்ளினான். கான்சன்ட்ரேஷன் கேம்ப் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட முகாம்களில் கொண்டு போய் அடைத்து சித்திரவதை செய்தான். அது மாதிரியான ஒரு நிலைக்கு நம்மை தள்ளி கொண்டு போய்விடும். இந்த சட்டத்தை பற்றியெல்லாம் தெரியலைன்னா அதற்காக வேண்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார். இப்போ அதை நோக்கி இந்திய அரசாங்கம் காய் நகர்த்தி கொண்டிருக்கிறது. அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான், நாம் இந்த சட்டத்தில் முஸ்லிம் என்ற ஒரு வார்த்தையை எங்காவது நாம் கொண்டு வந்திருக்கிறோமா? ரெண்டாவது வாக்குறுதி, முஸ்லிம்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் வராது. நீ சொன்னிய பாபரி மசீத் விஷயத்தில் கல்யாண சிங்கு, பாபரி மசீதில் ஒரு செங்கலை கூட பாதிப்பு வராது, பாவிகளாக சொல்லி தானே அடித்து உடைச்சிய. அது முடித்த பிறகு நரசிம்மராவ் சொன்னான், என்ன குறிப்பிட்டான், திரும்ப அந்த இடத்துல கட்டி தருவோம். கட்டி தர இல்லையே. அப்போ உங்களுடைய வாக்குறுதியே இந்த சமுதாயம் நம்புறதுக்கு இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவில் வாழக்கூடிய பிற சமுதாயமும் நம்புவதற்கு இல்லை. அதை கவனத்தில் வச்சுக்கிறோம். நாங்கள் தான் வாக்குறுதி தருவோம், வாக்குறுதியை கேட்டு நாங்கள் ஏமாற முடியுமா? ஒருபோதும் உன்னுடைய வாக்குறுதியை நாங்கள் நம்ப மாட்டோம் என்பதை நாம் தெரிவிக்கணும். இப்போ சட்டத்தில் என்ன வருகின்றது என்றால், 2 பக்கம் இப்படி, இந்த பக்கம் ஒரு கூடாரம், இந்த பக்கம் ஒரு கூடாரம். இந்த கூடாரத்தில் நாமளும் இருக்கிறோம், இடது பக்கம் உள்ள கூடாரத்தில் நாமளும் இருக்கிறோம். புத்தர்கள் இருக்கிறாங்க, அதே போல் பாரிசிகள் இருக்கிறாங்க, ஜெயினர்கள் இருக்கிறாங்க, சீக்கியர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, இந்துக்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்களா? இப்போ இப்படி இருக்கும் பொழுது இதில் இருந்து என்ன செய்கிறான்னா, அங்கேருந்து இந்த பக்கம் இருக்குல்ல, இது சிஏஏ என்று வைத்துக்கொள்ளுங்கள். இதில் அந்த கூடாரத்திலிருந்து கூப்பிட்றான், இந்துக்கள்லாம் அங்கே வாங்கோ அப்படின்ன உடனே இந்துக்கள்லாம் வர்றான். ஜெயினர்கள்லாம் அங்கே வாங்கணுன்னு ஜெயினர்கள்லாம் வர்றாங்க. புத்தர்கள்லாம் வாங்கணுன்னு புத்தர்கள்லாம் வர்றாங்க. சீக்கியர்கள்லாம் வாங்கணுன்னு சீக்கியர்கள்லாம் வர்றாங்க. எல்லாரும் வந்த பிறகு இந்த பக்கத்தில் யார் இருக்கா? முஸ்லீம்கள் மட்டும் இருக்கிறாங்க. இப்போ இந்த பக்கத்தில் கொண்டு வந்து எல்லாத்தையும் நிறுத்தியாச்சா? இதுதான் சிஏஏ, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இதில் கொண்டு வந்து நிறுத்தின உடனே இப்போ என்ன செய்கிறான்னா, இப்போ முஸ்லீம்களாகிய உங்களுக்கு எந்த விதமான குடியுரிமையும் கிடையாது. அதுதான் 11 வருஷம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உனக்கு கிடையாது. ஆதார் கார்டு வச்சுருக்கேன், உனக்கு கிடையாது. வீட்டு பத்திரம் வச்சுருக்கேன், உனக்கு கிடையாது. இவன் இந்த 5 வருஷத்தில் இப்போ இந்த புத்தர்கள் ஜெயினர்கள் இவங்கெல்லாம் வந்திருக்காங்களே, 5 வருஷம் சட்ட விரோதமாக குடியிருந்தாலும் சரி தான், ரேஷன் கார்டு தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை, நீ இந்த நாட்டினுடைய குடிமகன் என்று உள்ளே கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு உண்டான வேலையை செய்திருக்கிறான். இதுதான் என்ஆர்சிக்கும் சிஏஏ என்று சொன்னால் சேர்க்கிறது. இப்படி விளங்கி வச்சுக்கோங்க. என்ஆர்சி என்று சொன்னால் நீக்கிறது, தள்ளுறது. சிஏவில் அள்ளுவான், என்ஆர்சியில் தள்ளுவான். இப்படி மொத்தமாக சேர்த்து வச்சு 2 கூடாரம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல. ஏன்னா ஒரு சட்ட விஷயம் என்பதனால் இவ்வளவு விளக்க வேண்டியிருக்கின்றது. அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையை நாம் சந்தித்தால் என்ன ஆகும் என்பதை நாம் புரிந்து கொண்டு இது போன்ற ஒரு சிக்கலில் மாட்டிடக்கூடாது. நாம் அவ்வப்போது இதற்காக வேண்டி தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், சும்மா இருக்கக்கூடாது. தொடர்ந்து போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு. ஏனென்றால் நம்மை அழிக்கக்கூடிய ஒரு விஷயம், சாதாரணமாக இவன் அழிப்பதற்கு நினைக்கல. அதாவது முதல்ல என்ன செய்தான், முத்தலாக்கில் கை வச்சான், அடிச்சான் பாருங்க. அடுத்து 370 அவன் சொல்கிறான், நாங்கள் தேர்தல் அறிக்கையில் 14 சொன்னோம், குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வருவோம் என்று தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம். அதை போன்று அடுத்த தேர்தல் 19 நாம் சொல்லியிருக்கிறோம், சொல்லிட்டு தானே வந்திருக்கிறோம். அப்போ நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டோமோ அதை செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிறான். அட மானங்கட்டவனை, இந்த தேர்தலில் அவன் பெற்ற வாக்கு சதவிகிதம் என்ன தெரியுமா? 37%.
மீதி 63% மக்கள் எதிர்த்திருக்கிறாங்க. அதான் யதார்த்த நிலை. இன்றைக்கு இந்த 63% மக்கள் கொந்தளித்து வெளியில் வந்து நிற்கிறாங்க. அப்போ இந்த 37% வைத்துக்கொண்டு 63% இவன் முடிவு பண்ணுகின்றான் என்றால், நீ இந்தியாவினுடைய அந்த தேர்தல் சிஸ்டம் இருக்கின்றது இப்போ வச்சிருக்கிறான்ல, அதை பற்றி விளக்குறதுக்கு நேரம் இல்லை. அந்த சிஸ்டத்தினுடைய அடிப்படையில் இப்படி குறைவான சதவீதத்தை பெற்றவர்கள் அதிகமான சதவீதத்தினரை ஆளலாம் என்ற நிலை இருக்கின்றது. அந்த மாதிரியான ஒரு நிலையில கொண்டு வந்து இன்றைக்கு நிறுத்திட்டாங்க. அப்படி குறைந்த சதவீதத்தில் இருந்து கொண்டு இந்த சட்டத்தை எல்லாம் கொண்டு வர்றான். அவன் இதில் நியாயமான சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். பதில் சொல்ல மாட்டேன் என்ற அடிப்படையில் தான் இருக்கிறான். சிதம்பரம் கேட்குறார். அதுபோல் பத்திரிகையில் நல்ல எழுத்தாளர்கள் கேட்குறாங்க. அதில் சிதம்பரம் கேட்கக்கூடிய கேள்வி, ஏப்பா பூட்டானில் இருந்து வரக்கூடிய கிறிஸ்தவர்களையா நீ எடுத்துக்கிற மாட்டேங்கிற? பூட்டானில் என்ன சட்டம் தெரியுமா? பூட்டானில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அங்கே உள்ள மதம் பௌத்த மதம். அந்த கிறிஸ்டியன்கள், அங்கே உள்ள கிறிஸ்தவர்கள் அவங்க வணங்க வேண்டும் என்றால் சர்ச்செலாம் கட்டி அதில் போய் வணங்க முடியாது. வீட்டுக்குள்ளே வணங்கிக்கிறோம். இந்தியாவுக்குள்ளே வந்தால் அவங்க சர்ச்சில் நின்று தொழுதுக்கிறலாம், அவங்க வணங்கிக்கிறலாம். சர்ச்சு கிடையாது. அப்போ அந்த கிறிஸ்தவர்களை ஏன் விட்ட? இலங்கையில் இன்றைக்கு 10 லட்சம் பேர்கள் இருக்கிறாங்க இந்தியாவில். அதை உவைசியும் கேட்குறாரு. அவங்களுக்கு ஏன் வந்து நீ கொடுக்கல கேட்குறாரு. அவங்க தமிழ் பேசுகிறாங்க, தமிழ் மக்களை ஏன் விட்ட? இலங்கை வந்து பௌத்த மதம், அந்த மதத்தில் உள்ள மக்களுக்கு நீ ஏன் கொடுக்கல? இதுக்கு நீ பதில் சொல்லு என்று கேட்டால் அப்படியே உட்காந்துருக்கான் சொட்டை. அப்போ எந்த விதமான ஒரு பதிலும் கிடையாது. அடுத்தது, இந்த சட்டத்தில் பல கோளாறுகள் இருக்கின்றது. அது அவளையும் இந்த ஜும்மாவில் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஒரு தான் வங்கதேசத்தில் இருந்து இந்தியாவில் குழப்பம் நடத்துறதுக்கு வர்றான். எந்த விதமான சட்டப்பூர்வமான ஆவணங்கள் இல்லாமல் வர்றான். வந்து பிஸ்னஸுக்காக வேண்டி வர்றான். காவல்துறை பிடிச்சிக்கிறது. என்னப்பா, அந்த நாட்டில் எங்களுக்கு மத ரீதியாக துன்புறுத்தல் கொடுத்தாங்க, அதனால் நான் வந்துட்டேன் அப்படின்னு சேர்ந்துக்க. அதுக்கு தான் ஒரு ஆள் கேட்குறாரு, நல்ல தெளிவாக கேட்குறாங்க. வங்கதேசத்தில் 1,70,00,000 1,70,00,000 இந்துக்கள் இருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேரும் வந்தால் நீ ஏற்றுக்கிறியா? இந்த சட்டம் அப்படி தான் இருக்கின்றது. இந்த சட்டத்தில் இவ்வளவு குறைபாடு இருக்கின்றது. அப்போ அதை நீ எப்படி சரி பண்ண போகிற? அப்போ என்ன கேட்டால், முஸ்லிம்களை கருவறுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கொண்டு வந்தது. அடுத்தது, இந்தியாவுடைய இந்த சட்டம் இருக்கின்றது, அரசியல் சட்டம் ரொம்ப அருமையான சட்டம். அழகாக சொல்கிறான், எந்த ஒரு மனிதனுக்கும் குடியுரிமை மறுக்கக்கூடாது, அவங்களுக்கு சமத்துவத்தை மறுக்கக்கூடாது, சட்டத்தின் பாதுகாப்பை மறுக்கக்கூடாது என்று இந்தியாவில் உள்ள அரசியல் சாசனம் தெளிவாக சொல்கின்றது. ஆனால் அதற்கு நேர் மாற்றமாக இவன் இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த சட்டத்தின் மூலமாக நம்மை, குறிப்பாக முஸ்லிம்களை ஒழிப்பதற்கு ஓய்ப்பதற்குரிய அத்தனை வேலையையும் அவர்கள் பார்க்கின்றார்கள். அவன் இது மாதிரி பெரிய ஒரு பிரச்சனை இந்த சட்டத்திற்கு பின்னால் இருக்கின்றது. அதில் அஸ்ஸாமில் கொண்டு வந்தான் இந்த சட்டத்தை. அங்கே வங்கதேசத்திலிருந்து வந்த முஸ்லிம்களும் இருக்கின்றார்கள், இந்துக்களும் இருக்கின்றார்கள். அப்போ அதனால் என்ன செய்கிறான், அவங்கள வெளியேற்றணும் என்று ஒரு முடிவுக்கு வந்து 1971 அப்போ தான் வங்க இந்தியா போர் நடந்தது. அதை ஒரு அளவுகோலாக வச்சு 97 அதாவது 1971க்கு முந்தி வந்தவர்கள் அவர்களுக்கு குடியுரிமை உண்டு, பிந்தி வந்தவர்களுக்கு கிடையாது என்று ஒரு கட் ஆஃப் டேட் வச்சான். இப்போ ஒட்டுமொத்தத்திற்கும் இந்தியாவுக்கு இந்த என்ஆர்சியை கொண்டு வந்தால் எங்கேருந்து நீ வருவ? 1980 கட் ஆஃப் மார்க்காக வைப்பியா, 90 கட் ஆஃப் மார்க்காக வைப்பியா? எந்த கட் ஆஃப் வச்சாலும் நாமெல்லாம் பாதிக்கப்படுவோம். அப்படி கொண்டு வர்றோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு அநியாயம் அதாவது நமக்கு நடக்கிறதுக்கு இருக்குது. அஸ்ஸாமை பொறுத்தவரையில் அங்கே பிரச்சனை இருக்கின்றது. அப்போ அந்த அடிப்படையில் அந்த கட் ஆஃப் 1971 வச்சிய அதற்கு பின்னால் உள்ள நீ அவங்கள வெளியில் தள்ளி எதுவும் செய். அதில் என்ன செய்தானா,
முஸ்லீம்களை மட்டும் வெளியே தள்ளி பார்த்தானா, தள்ளணும்னு நினைச்சான். ஆனால் அல்லாஹ் பெரிய ஒரு அருக்குடையாளன், முஸ்லீம்களை மட்டும் குறி வச்சு தள்ளணும்னு நினைக்கும் போது எடுத்துட்டு கணக்கை எடுத்து பார்த்தா 19 லட்சம் பேர்கள், அதில் 12 லட்சம் பேர்கள் இந்துக்கள், 7 லட்சம் பேர்கள் முஸ்லீம்கள் மற்றவங்க. இப்போ என்ன செய்கிறானா, அந்த வங்கதேசத்து மக்கள் எல்லாரையும், அதாவது அவங்களுக்கு அஸ்ஸாமில் 2வது ஆட்சிக்கு வரணும் இல்லை, அதனால் என்ன செய்கிறானா, வங்கதேசத்தில் உள்ள அந்த இந்துக்களை சேர்க்கறதுக்காக வேண்டி ஒட்டுமொத்த இந்தியாவிலும் என்ஆர்சியை கொண்டு வருகின்றோம். இதுதான் அவனுடைய திட்டம். இதில் சுப்ரீம் கோர்ட்டு இதோடு முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு சொல்லியாச்சு. சொன்ன பிறகு அவன் யார், கோகோய் சீஃப் ஜஸ்டிஸு பதவி இறங்கி முடித்த உடனே இவன் என்ன செய்கிறான்னா, நாங்கள் புது குடியுரிமை சட்டத்தை கொண்டு வரப்போகிறோம், அதாவது என்ஆர்சியை கொண்டு வரப்போகிறோம் என்று அறிவிக்கின்றான். என்றால் எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இது மூலமாக நம்மை வெளியே தள்ளுறதுக்கு உண்டான வேலையை பார்க்குறான். அதனால தான் இந்தியா கொதித்து எழுந்திருக்கின்றது, கொந்தளிக்கின்றது. இப்போ அங்கே வங்கதேசத்தில் உள்ள அந்த மக்கள், அதாவது 1971 இருந்ததாவது அதை எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ என்னன்னா, இந்த 5 வருஷங்கிற அடிப்படையில் வந்துட்டா எல்லா வங்கதேசத்தில் உள்ள இந்துக்களும் வந்துடுவாங்க, முஸ்லீம்களும் வந்துடும். முஸ்லீம்கள் தான் கிடையாதுன்றானே, மற்ற எல்லோருமே வந்துடுவாங்க. இது ரொம்ப பாதிப்பு என்று சொல்லி அஸ்ஸாமில் இன்றைக்கு பெரிய கலவரம் அல்லாவா ஏற்படுத்தி விட்டுருக்கிறான். அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கிறதுனால நாம் சும்மா உட்கார்ந்துடக்கூடாது. திரும்ப 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 நம்முடைய வாழ்வுரிமைக்காக வேண்டி நாம் குரல் கொடுத்து ஆக வேண்டும். குடியுரிமை போய்விட்டது என்றால் ஒன்றுமே நமக்கு கிடையாது. தடுப்பு முகாமில் கொண்டு வந்துடுவான், கொண்டு வந்து அடைச்சிருவான், அதுதான் சிறைச்சாலை, எங்கும் போக முடியாது. அல்லது பச்சை கலரு மஞ்சள் கலரு இப்படி போட்டு நமக்கு ஒரு கார்டு தந்துடுவான். ஏதோ வந்து நம்ம ஒரு செகண்ட் கிளாஸ் 2ஆம் தர குடிமக்களாக அந்த சாவார்கர் போட்ட அந்த திட்டத்தினுடைய அடிப்படையில் தான் இந்தியாவில் வாழணும். அதனால் நமக்கு என்ன என்று உட்கார்ந்துடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமையாச்சு கலரி வீடு வந்துச்சு, சாப்பிட்டோம் கொண்டோமா படுத்தோமா என்ற நிலையெல்லாம் இருந்தோம் என்றால் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. அந்த அளவிற்கு நமக்கு ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்கிறான். அதனால் நாம் நடத்தக்கூடிய 28ஆம் தேதி நடத்தக்கூடிய அந்த கவர்னர் மாளிகை நோக்கி உள்ள அந்த பேரணிக்கு பெருந்திரளாக நாம் கலந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், ஒஹுது ஹிதரக்கும், உங்களுடைய ஜாக்கிரதை எச்சரிக்கையை நீங்கள் பேணிக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்றான். அந்த அடிப்படையில் நாம் பேணிக்கொள்வோமா என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹ்ரதாவானான் அல்ஹம்துலில்லாஹ். உவைசி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறார். அதில் அவர் கேட்குறாரு, 5 வருஷம் இருந்தால் சட்டவிரோதமாக குடியிருந்தால் அப்போ அவங்களுக்கு நீங்கள் குடியுரிமை கொடுக்குறீங்க, ஆனால் இது முஸ்லீம்களுக்கு கிடையாது என்று சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு அநீதி, இது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது என்று அவர் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறார். இது மாதிரி 60 சொச்ச மனுக்கள். அப்போ அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் நினைத்தால் இந்த சட்டத்தை ஓக்கலாம். ஆனால் அவன் என்ன, இந்த பாப்டே என்ற ஆள், இவனும் ஒரு மாதிரியான ஆள் தான், சாதாரண ஆள் கிடையாது. இவனும் ஒரு சங் பரிவார் தான். அந்த மாதிரியான உள்ள ஆள் இவன் எப்படி தீர்ப்பு கொடுக்க போகிறான் என்று தெரியவில்லை. அந்த மாதிரியான ஒரு நிலையில் நாம் இருந்துக்கிட்டு இருக்கோம். நாம் அல்லாஹ்விடத்தில் தொடர்ந்து இந்த அநியாயக்கார ஆட்சியில் அதற்கு நீங்கள் தனி துவாவெலாம் நீங்கள் கேட்க வேண்டியதில்லை. சூரத்துல் பக்ராவில் வரக்கூடிய அந்த வசனம், சுருனா அல்லல் கோமில் காஃபிரி, ரொம்ப அதெல்லாம் ஓத தெரியலைன்னா திரும்ப திரும்ப இதையாவது சொல்லுங்கள். சுருனா அல்லல் கோமில் காஃபிரி, காஃபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய் என்ற துவாவை தஹஜ்ஜத் நேரத்திலையும் மற்ற நேரத்திலையும், ஆபத்து பெரிதான் அளவில் இருக்கின்றது, வராது. இன்றைக்கு பார்த்தோம் என்றால், இன்றைக்கு ஜெகன் மோகன் ரெட்டி அவன் அறிவிச்சிட்டான், என்ஆர்சிக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம். இந்தியாவிலே ரொம்ப ஒரு துணிச்சலான முதலமைச்சர்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால் பினராயி விஜயன் கேரளாவில், மம்தா பானர்ஜி, அதை போன்று ஒரிசாவில் உள்ள அவரும் நாங்கள் என்ஆர்சியை அனுமதிக்க மாட்டோம், அனுமதிச்சிருக்காங்க. சில அதாவது ராஜ்யசபாவில் ஆதரித்த பிறகு இந்த சிஏயுக்கு ஆதரவு கொடுத்தோம், ஆனால் என்ஆர்சிக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம் என்று மக்களுடைய இந்த எதிர்ப்பை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு ஆதரவும் வந்து கொண்டு இருக்கின்றது. அதே சந்தர்ப்பத்தில் நாம் இதுதான் இவங்கெல்லாம் நமக்கு ஆதரவு தந்துடுவாங்க, இதனால் வந்துடாது என்ற மெத்தனமாக இருக்கக்கூடாது. நம்ம அளவில் நாம் போராடி கொண்டிருக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹ்ரதவானா.
ஓ